அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுப்ரீம் சாட்டர்ஸ். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு ரீசனிங் क्वेश्चन, ஒரு பசில். ஓகேவா? பேங்கிங்ல மெயின்ஸ் லெவல்ல இருக்க ஒரு பிராக்டிஸ் क्वेश्चन தான். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸி, ஒரு பசில். சரியா? क्वेश्चन உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும், பாருங்க. Eight persons R, S, T, U, V, W, X and Y are born in 8 different months. Jan, Feb, March, April, May, June, July and August of the same year. ஒரே வருஷத்துல பிறந்தவங்க தான், but not necessarily the same order. Each of them likes a different beverage. Sprite, Limca, Pepsi, Fruity, Appy, Coca-Cola, Thumbs Up and Maaza, but not necessarily the same order. The one who likes Appy was born just after you. ஓகேவா? just after you அப்படின்னா யூக்கு அடுத்தபடியா ஆப்பி பிடிக்கிற பர்சன் வந்து இருக்காங்க. சரியா? not more than 3 persons were born after W அப்படின்னு என்ன அர்த்தம்? Wக்கு அடுத்து 3 பேருக்கு மேல அதாவது 3 பிளேஸ் கீழே வந்துட்டு நம்ம வந்துட்டு போட முடியாது. ஓகேவா? Wக்கு அப்புறமா 3 பேர் தான் அடுத்து W அடுத்து இருக்கிறவங்க 3 பேர் தான். அதுக்கு மேல போக கூடாது. ஒருத்தர் இருக்கலாம், 2 பேர் இருக்கலாம், 3 பேர் இருக்கலாம் மேக்சிமம். ஆனா அதுக்கு மேல போக கூடாதுங்கிறது நாட் மோர் தென் 3 persons. ஓகேவா? சரி. Only 2 persons were born between W and the one who likes Pepsi. The one who likes Thumbs Up was born in the month having 30 days, and only 3 persons were born between the one who likes Thumbs Up and the one who likes Fruity. T and X are the 2 youngest persons among the 8 persons, and neither of them likes Appy or Pepsi. என்ன சொல்லிருக்காங்க இங்க பாருங்க. T and X are the 2 youngest persons among the 8 persons. ஓகேவா? அப்போ TU X தான் லாஸ்ட் அப்படின்னா லாஸ்ட் 2 months என்னது? ஜூன் அண்ட் ஆகஸ்ட்ல ஃபிக்ஸ் பண்ண முடியும். அங்க இருக்க அவங்க பிளேஸ் பண்ண முடியும். T and X தான் லாங்கர் யங்கஸ்ட் பர்சன்ஸ். ஓகேவா? அப்பதான் W எங்க இருக்கும்? Tக்கும் Xக்கும் மேல இருக்கும். இல்ல அப்படின்னா X, T அப்புறம் ஒரு பிளேஸ் மேல விட்டுட்டு W இருக்க வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுதுல? சரி. S is older than Y but younger than V. Who likes Maaza? Who likes V? Who likes Maaza? V க்கு வந்து Maaza பிடிக்குது. S is older than Y. அப்ப ஃபர்ஸ்ட் S and அதுக்கு Y but younger than V. அப்படின்னு என்ன அர்த்தம்? S க்கு மேல V இருக்கு. சரியா? R and Y were born in consecutive months. R and Y வந்து consecutive monthsல பிறந்திருக்காங்க. R and Y. Okay? Neither R nor Y likes Appy. The one who likes Sprite is younger than the one who likes Appy. அப்போ ஆப்பிக்கு அப்புறம் ஸ்ப்ரைட் பிடிக்கிறவங்க வருவாங்க. The one who likes Coca-Cola was born just before Y. Yக்கு முன்னாடி just before Y வந்துட்டு Coca-Cola பிடிக்கிறவங்க இருக்காங்க. X and W were not born in consecutive months. X and W பக்கத்துல நம்ம consecutive monthsல பிறந்தவங்க கிடையாது. W does not like Thumbs Up. ஓகே? இதான் क्वेश्चन உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா W கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்ம பசில் சால்வ் பண்ணும்போது எது லாங்கஸ்ட் கேப்போ அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஏன்னா அதுலதான் நம்ம 2-3 பர்சன்ட் ஈஸியா ஃபிக்ஸ் பண்ண முடியும். சரியா? இப்போ W நீங்க எடுத்துக்கிட்டீங்க, நாட் மோர் தென் 3 persons were born after W அப்படிங்கிறதுல நீங்க வந்துட்டு W எந்த மந்த்ல இருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சலாம். அதுக்கு W கூட இன்னும் 2-3 W சேர்ந்து இன்னும் 2-3 இன்ஃபர்மேஷன் என்னன்னா only 2 persons were born between W and the one who likes Pepsi. The one who likes Thumbs Up was born in the month having 30 days. இது ஒரு நல்ல clue. Thumbs Up பிடிக்கிறவங்க வந்துட்டு 30 days இருக்கிற மந்த்ல பிறந்தவங்க. And only 3 persons were born between the one who likes Thumbs Up and the one who likes Fruity. So Thumbs Up க்கு Fruity நடுவுல 3 பேர் இருக்காங்க. So இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரே சிங்கிள் ஆப்ஷன்ல நம்ம ப்ரொசீட் பண்ற மாதிரி பார்ப்போம். ஏன்னா இப்போ வந்துட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு ஸ்கேட்டர்டா இருக்கும். சோ நம்ம ஒரு கிலோ மட்டும் எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு வரும். ஓகேவா? சோ ஸ்கேட்டர்டா இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ ஒரு சேர்த்து வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து குறையும். சரியா? இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் நாட் மோர் தென் 3 ஃபர்ஸ்ட் என்ன ஃபிக்ஸ் பண்றோம்? நாட் மோர் தென் 3 persons are born after W அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே. சோ W வந்து என்ன ஃபிக்ஸ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் 3 persons, மேக்ஸிமம் 3 persons தான் இருக்க முடியும். சோ ஃபர்ஸ்ட் W1 மேல ஃபிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து W1 ஜூன்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஜூன்ல ஃபிக்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஓகே
என்ன கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு கொஸ்டின்ல T and X are the two youngest persons among the 8 persons. ஓகேவா? சோ நம்ம W இங்க பிக்ஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா எப்படி இருப்பாங்க? TX இப்படி இருக்கலாம் இல்ல XT இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். சரியா? சோ T இப்படி இருக்கலாம், X உம் T ரெண்டு பிளேஸ்ல ஒரு பிளேஸ்ல இருக்காங்க. சரியா? அதே மாதிரி தான் இங்கேயும் T or X, X or T. ஓகே, ரெண்டுலயுமே ரெண்டு பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்த இதுல X வராங்க, இதுல T வராங்க அப்படிங்கறத நம்ம வந்து பிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? சரி, சோ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு இல்ல, W வந்துட்டு இந்த பிளேஸ்ல இருக்காது. சோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகே, only two persons were born between W and the one who likes Pepsi. W க்கும் பெப்சிக்கு நடுவுல ரெண்டு பேர். சோ பெப்சி நம்ம இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேர் விட்டுட்டு பெப்சி நம்ம இங்கேயே பிக்ஸ் பண்ணலாம், ரெண்டு பேர் விட்டுட்டு பெப்சி நம்ம இங்கேயே பிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி இங்க வந்துட்டு இங்க ரெண்டு பேர் டபிள்யூக்கு கீழே பெப்சியை பிக்ஸ் பண்ண முடியுமா? ரெண்டு பர்சன் விட்டுட்டு கீழே பெப்சியை பிக்ஸ் பண்ண முடியாது. சோ 1 2 ரெண்டு பேர் விட்டுட்டு பெப்சியை நம்ம மார்க்ஸ்ல பிக்ஸ் பண்ணுவோம். ஓகே, the person who likes thumbs up was born on the month having 30 days. 30 days இருக்கிற மந்த்ல தான் 30 days இருக்கிற மந்த்ல தான் thumbs up பிடிச்சவங்க வந்து பிறந்திருக்காங்க. அவங்க வந்துட்டு மேபி ஏப்ரல் இருக்கலாம் இல்ல ஜூனா இருக்கலாம். கரெக்டா? சோ thumbs up நீங்க ஏப்ரல்ல இந்த போட்டீங்க அப்படின்னா thumbs upக்கும் ஃப்ரூட்டிக்கும் நடுவுல மூணு பேர் இருக்காங்க. ஃப்ரூட்டிய 1 2 3 மேல ஃப்ரூட்டி பிக்ஸ் பண்ண முடியாது. சோ ஃப்ரூட்டியை நம்ம இங்கதான் பிக்ஸ் பண்ணணும். சோ ஃப்ரூட்டி இங்க வருவாங்க, அப்போ பெப்சி எங்க போயிருவாங்க, இந்த பக்கம் தான் பெப்சி இருப்பாங்க. அப்போ இதான் பெப்சி கரெக்ட், இங்க பெப்சி இருக்கிறது வாய்ப்பு இல்ல. சரியா? சோ thumbs up வந்து இங்க இருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்துட்டு ஆல்ரெடி ஜூன்ல W பிக்ஸ் ஆயிருக்காங்க. சோ ஏப்ரல் மந்த் தான் 30 days இருக்கிற மந்த். ஓகே, 30 days இருக்கிற மந்த்ல thumbs up பிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா thumbs upக்கும் ஃப்ரூட்டிக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்க? மூணு பேர் இருக்காங்க. இங்க மூணு போட்டீங்க அப்படின்னா 1 2 3க்கு மேல பிக்ஸ் பண்ண முடியாது. சோ 1 2 3 இங்க வந்துட்டு என்ன பிக்ஸ் பண்றீங்க? ஃப்ரூட்டிய பிக்ஸ் பண்றீங்க. ஓகே, T and X அடுத்து யங்கஸ்ட் பர்சன்ஸ் போட்டாச்சு. T க்கும் X ரெண்டு பேருக்குமே ஆப்பியோ பெப்சியோ பிடிக்காது. S is older than Y but younger than V who likes Maaza. V likes Maaza. S is older than Y. S is older than Y but younger than V. அப்போ இந்த கிரேட்டஸ்ட் ஃபர்ஸ்ட் பிறந்தது யாரு? V S Y. இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கு. சரியா? இப்ப V S Y எங்க பிக்ஸ் பண்ணலாம் பாருங்க. இங்க V S Y போட முடியாது. அதே மாதிரி என்ன கொடுத்திருந்தாங்கன்னா Y யும் R உம் கான்சிக்யூட்டிவ் மந்த்ஸ்ல பிறந்தவங்க அப்படிங்கிறது க்ளூல கொடுத்திருந்தாங்க. கரெக்டா? கரெக்டா சொல்லுங்க, if I'm not wrong. R and Y were born in consecutive months. So Y இங்க இருக்காங்கன்னா R இங்க இருப்பாங்க, R இங்க இருக்காங்கன்னா Y இவங்க இப்படி இருப்பாங்க. புரிஞ்சுதா? சரி, இப்போ இங்க W இங்க TX தான் வருவாங்க, V S Y R இங்க பிக்ஸ் பண்றதுக்கு முடியல நம்மளுக்கு. சரி, இங்க இந்த இடத்துல பிக்ஸ் பண்ணவே வாய்ப்பு இல்ல. சோ V S Y R அப்படி பிக்ஸ் பண்றது இங்க பிக்ஸ் பண்ண முடியும். Y and R were born in consecutive months இங்க பிக்ஸ் பண்ணியாச்சு. சரியா? அதே மாதிரி இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்கே சேம், இங்க W இருக்கு, இங்க T இருக்கு, X இருக்கு. சோ V S Y R அப்படிதான் பிக்ஸ் பண்ண முடியும். ஓகே, V S Y R. Y யும் R கான்சிக்யூட்டிவ் மந்த்ஸ்ல பிறந்தவங்க. சோ அவங்க சேர்த்து பிக்ஸ் பண்ணியாச்சு. ஆர்டர் படி நம்ம இங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ பேலன்ஸ் இருக்கிறது யாரு? V S Y R W போட்டாச்சு, T X T X வரும். அப்போ இங்க வர மிச்சம் இருக்கிறது யாரு? P Q R S T U. கரெக்டா? R S T U V W. ஆமா, U W. அப்ப U தான். அப்ப பேலன்ஸ் இருக்கிறது U இங்க தான் பிக்ஸ் பண்ண முடியும். புரிஞ்சுதா? U வந்து இங்க பிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே ஓகே, அப்புறம் என்ன பாத்தோம்னா நம்ம எஸ்க்கு, அதாவது கொக்கோகோலா பிடிச்சவங்க ஒய்க்கு ஜஸ்ட் பிஃபோர் பிறந்தவங்கன்னு சொல்லி பார்த்திருந்தோம். சரி, கரெக்டா ஒரு க்ளூ அப்படி இருந்தது இல்லையா? இந்த ஒன் ஹூ லைக்ஸ் கொக்கோகோலா வாஸ் born just before Y. ஒய்க்கு முன்னாடி ஜஸ்ட் பிஃபோர் பிறந்தவங்க கொக்கோகோலா பிடிச்சவங்க. இங்க வந்து இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க பெப்சி ஆல்ரெடி இருக்கு. சோ கொக்கோகோலா இங்க பிக்ஸ் பண்ண முடியாது, இந்த ஆள் வந்து அடிச்சிருங்க. ஓகே, இது வராது. சோ இங்க பிக்ஸ் பண்ண முடியும். சோ the person who likes Coca-Cola just born before Y. அப்போ இவங்க வந்து எஸ்க்கு வந்து Coca-Cola பிடிச்சவங்க. ஓகே, the one who likes Sprite is younger than the one who likes Appy. சோ ஆப்பிக்கு கீழே Sprite போடணும். ஓகேவா? சரி,
ரெண்டு மூணு இடத்துல இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம், ரெண்டு இடத்துல போடுற மாதிரி இருக்கு. The X and W were not born in consecutive months. W does not like thumbs up. புரியுதா? W and X and W were not born in consecutive months. அதாவது அடுத்தடுத்து எக்ஸையும் டபிள்யூ எக்ஸையும் டபிள்யூ அடுத்தடுத்து நம்ம அடுத்த மந்த்ல கான்சிக்யூட்டிவ் மந்த்ஸ்ல எழுத முடியாது. அப்படின்னா எக்ஸ் இங்க வராது, டி தான் இங்க வரும், இங்க எக்ஸ் இங்க வரும். சோ டபிள்யூக்கும் எக்ஸ் நடுவுல டி இருக்காங்க. முடிஞ்சுல புரிஞ்சுல? சோ இது ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து என்ன சொல்றாங்க? the person who likes happy was born just after you. அப்படிதானே? ஃபர்ஸ்ட் லைன் அதுதான் நினைக்கிறேன். கரெக்டா? the one who likes happy was born just after you. so you அடுத்து பிறந்தவங்களுக்கு happy பிடிக்கும். okay, the one who likes Sprite is younger than the one who likes happy. so happyக்கு கீழ happyக்கு அடுத்து பிறந்தவங்க வந்துட்டு ஸ்ப்ரைட் பிடிச்சவங்க வந்துட்டு happyக்கு எங்கன்னு சொல்லிருக்காங்க. சோ ஸ்ப்ரைட் அப்ப எங்க போலாம்? நம்ம இங்க ஃப்ரூட்டி ஆல்ரெடி போட்டாச்சு. சோ இங்க டீக்கு வந்து ஸ்ப்ரைட். S is older than Y but younger than V who likes Mazda. அப்போ Vக்கு Mazda பிடிச்சிருக்கு. அத ஃபர்ஸ்ட் நம்ம எழுதி இருக்கணும். சோ பேலன்ஸ் இருக்குது என்னதுமா? Mazda சீசம்ஸ் எல்லாம் போட்டாச்சு. லிங்கா மட்டும் பேலன்ஸ். சோ லிங்காவை நம்ம யூஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டன். இவ்வளவுதான். ரொம்ப ரொம்ப ஈஸி பசில். ஓகேவா? சரி, இப்போ क्वेश्चन பார்க்கலாம். which of the following statements are not true? the one who likes fruity was born in August. the one who likes fruity was born in August. is it true? R likes thumbs up and is younger than S. R likes thumbs up and is younger than S. it won't true தான். only two persons are younger than W. only two persons are younger than W. okay, super முடிஞ்சது. அதுவும் true தான். the one who likes happy was born in a month of 30 days. the one who likes happy was born in a month of 30 days. June க்கு 30 days. so இதுவும் true. so என்ன ஆப்ஷன் கரெக்ட்? ஃபிஃப்த் ஆப்ஷன் ஆல் ஆர் ட்ரூ அப்படிங்கறதா இங்க கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? புரியுதா? ஓகே, செகண்ட் क्वेश्चन பாருங்க. உங்களுக்கு क्वेश्चन டிஸ்ப்ளே ஆகும். who among the following was born in a month of less than 30 days? 30 days less than 30 days இருக்கிற month என்னது? February. so Februaryல பிறந்தது யாரு? yes தான் Februaryல பிறந்தவங்க. so option 3 is the correct answer. third question, which of the following combination is true? may you happy வந்து தப்பு. August x fruity வந்து correct. இது வந்து correct combination. so option second is the correct answer. okay, fourth question, how many persons are born between the one who likes Pepsi and the one who likes happy? பெப்சிக்கும் ஹாப்பிக்கும் எத்தனை பேர் இருக்காங்க? 2 பேர் பிறந்திருக்காங்க. ஆல்ரெடி பிறந்திருக்காங்க. அப்படின்னா 2. option 1 is the correct answer. how many persons are older than the one who likes thumbs up? thumbs up க்கு முன்னாடி பிறந்தவங்க எத்தனை பேர்? how many persons are older than thumbs up? 1 2 3 3 பேர். answer வந்து 3. okay, how many persons are older than the one who likes thumbs up? thumbs up க்கு மேல thumbs up க்கு முன்னாடி பிறந்தவங்க 3 பேர். option 3, sorry, answer 3. option வந்துட்டு third option is the correct answer. okay, so இந்த question உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான பசில் question. இந்த மாதிரி क्वेश्चन நீங்க ஈஸியா எடுத்து அட்டெண்ட் பண்ணலாம். டக்கு மேட்ச் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கீழ வந்துட்டு W க்கு கீழ 3 பேர் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா W க்கு மேல W க்கு கீழ not more than 3 அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா W இங்க W வர இங்க W ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. கீழ வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆனா நமக்கு T and X are the two youngest persons கொடுத்துட்டாங்க. சோ இங்க அப்படி எலிமினேட் பண்ணிட்டோம். சரி, இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்கேட்டர்டா இருக்கும் பசில்ல. நம்ம தான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஆப்ஷன்ஸ நிறைய அந்த மாதிரி போகாம கம்மியான ஒரு கரெக்டான ஆப்ஷன் எதுவும் அதுல ஃபர்தரா ப்ரொசீட் பண்ற மாதிரி நம்ம வந்துட்டு யோசிச்சு போடலாம். இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணி மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பொசிஷன்ஸோ இல்ல வேரியபிள்ஸோ இல்ல நம்பர்ஸோ பர்சன்ஸோ ஃபேவரட்ஸோ போட்டீங்க அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? இப்போ இந்த லிங்கா இதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சது ஃபேவரட்ஸ் இந்த மாதிரி நிறைய கொடுப்பாங்க. இப்ப அவங்களுக்கு பிடிச்ச பிராண்டு, அவங்களுக்கு பிடிச்ச எதுல வேணாலும் அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் சொல்லுவாங்க, ஊரு அந்த மாதிரி இருக்கும். சரியா? சோ இதுதான் ஒரு பசில், ஈஸியான பசில் கொஸ்டின் நம்ம இன்னைக்கு பாத்துருக்கிறது. ஓகேவா? சோ இதுல முக்கியமானது என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய இருக்கிறத கேதர் பண்ணிட்டு ஆப்ஷன்ஸ
கூடிய அளவுக்கு கம்மி பண்ணிட்டு கரெக்டான ஆப்ஷன் எதுவா இருக்கும் அப்படிங்கறது ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணீங்க, உங்க டைம் ரொம்ப 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 சேவ் ஆகும். சரியா? ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி.